ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்றியே கொடைக்கானல் முடிச்சுட்டு எல்லா ட்ரிப்பும் முடிச்சுட்டு எல்லா இடம் பார்த்தாச்சு. முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி காலையில் அப்படியே கிளம்பலாம் பார்த்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இந்த இடத்துக்கு போகணுன்னாங்க. அதாவது கோடை இன்னிய ஃபார்ம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஆடு, இந்த முயல் இது மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அப்படி உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பயங்கர வெயில் அடிக்குது இப்போ காலையில். இங்கே வந்து யாருமே இல்லைங்க. இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்தோம். பாப்பாவெல்லாம் உள்ளே அனுப்பிச்சுட்டோம். இப்போ பாப்பாவும் ஒய்ஃபையும் அனுப்பிச்சுட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டு இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். இப்போ வந்து இந்த இடம் எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அதாவது லேக்லேருந்து குறிஞ்சியாண்டவர் கோவில் போகிற ரோடு இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. அது கான்வென்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் இருக்குது. வந்து இங்கே ஒரு ஆளுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. இப்போ தான் உள்ளே போகிறேன். போயிட்டு டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுவோம், ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இதுதான் உள்ளே போகிற பாதைங்க. நம்ம காரங்க நிப்பாட்டிட்டோம் அப்படிங்க ஃப்ரெண்ட்லேயே. நைட்லாம் நல்ல பனி பெய்யுதா, நல்ல கூலிங்க. கருப்பாயிட்டீங்க. நல்லா சோப்பு போட்டு மூஞ்செல்லாம் குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தேன். அது நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா கருப்பாக இருக்கேண்ணா. இப்போ குளிக்கவே இல்லை 2 நாளா. நல்லா சூப்பராக க்யூட்டாக அழகாக இருக்காங்க. அப்படியே இப்படியே இருக்கும். டேட்டு இன்னைக்கு 26 தாங்க. வாங்க டைமிங் பண்ணுமா 11 AM. இங்கே வந்து மொத்தம் 3 பேக்கேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் என்ட்ரி, அடுத்தது அனிமல்ஸுக்கு அங்கே உள்ள அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து உங்களுக்கு தலையை தாப்பா கட்டு அந்த கிராமத்து ஸ்டைலில் பண்ணுவாங்க. வேறு என்ன வரும் இதில்? இது வந்து பெயிண்டிங் வரும் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் தாண்டி 3வது பேக்கேஜ் வந்து டென்ட் வரும். டென்ட்டு ஸ்டே பண்ணுறதா? அப்படி ஸ்டே பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணலாம் டென்ட்டில்? சும்மா கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணலாம், அவ்வளோதான். சரி சரி, ஓகே. வந்து விதை போடுறது, விதை போட்டு நம்ம ஒரு விவசாயம் மாதிரியே வந்து விவசாயம் பண்ணலாம் இங்கேருந்து. அப்படியே அது வந்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம பேஸ் மாடல் 500 போகிறோம். இந்த 500 வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு, அனிமல்ஸ் ஃபுட்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபீட் பண்ணலாம் போய்ட்டு. அப்படியே யார் ஃபீட் பண்ண போகிறான்னா இவங்க தான் ஃபீட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. ஹலோ, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் இது கொடுக்கணும், சரியா? பிடிச்சிக்க. 3 பேருக்கு உண்டா? சரி, கொடுங்க. நமக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு குதிரை இருக்குது இங்கே. நீங்கள் வருவீங்களாம்மா? வாங்க அப்படியே. இது என்ன இருக்குன்னு தெரியல. வந்த உடனே பாருங்க, வாத்தெல்லாம் நம்ம கிட்டக்க ஓடி வருது அழகா. அப்படியே வாத்துக்கு ஃபுட்டு இருக்கு அதில். அதான் கரெக்டாக வந்தோடனே ஓடி வருது. அப்படியே வாப்பா, பயப்படாது, ஒன்றும் செய்யாதுப்பா. வாப்பா. நான் ஊருக்கு கிளம்பணும் பார்த்தேன் காலையிலே. வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு வந்துடுங்க, பிள்ளை ஆசைப்படுங்கன்னாங்க. சரி, பிள்ளைங்க ஆசை தான் முக்கியம். அதுக்காக வந்தது. அப்படியே இங்கே ஃபுல்லாக நீங்கள் பண்ண விவசாயம் பண்ணது எல்லாமே. இது வந்து கோசுங்க சார். இது முட்டைகோசா? ஆமாங்க சார். இது வந்து பட்டாணி இதெல்லாம். சரி, இது 2 அங்கே வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம். ஓகேங்க. அந்த லாஸ்ட் வந்து கேரட்டு. ஓகே. இது வந்து மல்லித்தலை. அதுக்கடுத்து வந்து மூக்கல். சரிங்க. இதுக்கு என்ன போடுறது இப்போ? இது வந்து ரைஸ் போடுங்க சார். ரைஸா? எங்கே ரைஸு? இப்படி கையில் கொட்டி டப்பாவில் இருக்கு ரைஸ். அந்த சைடு இந்த சைடு வந்துடலாம். அப்படியே கொத்துமா கையா? அது சாப்பிட்றது அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாது. எவ்வளோ போடுறது? ரைஸ் ஃபுல்லாக போட்டுறதா? அப்படி ஃபுல்லாவா? 2 டப்பாக்குள்ளே இவ்வளோ கொடுத்துருக்கேன். ஒரு டப்பா வந்து சிக்கன் கையில் தான் வைக்கணுமா? கையில் வைக்கணுமா? கையில் இல்லைன்னா கூட நீங்கள் டப்பாவில் கையில் கொத்துதல்ல. கையில் இல்லாட்டி கூட நீங்கள் டப்பாவில் கூட கொடுங்க. டப்பாவில் விடலாம். அப்படியே டப்பா இல்லை, இவ்வளோ வேகமாக சாப்பிடுது பயங்கரமா. பாருங்க, என்னம்மா சாப்பிடுது வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. விட மாட்டேது. அப்படியே கையை கொத்துது. பார்த்தீங்கன்னா
அழகாக இருக்குது. வாங்க அடுத்தது கோழிக்கு கொடுப்போம். வாங்க கோழிக்கு. பாப்பா கோழி கொடுக்குறியா நீ? ஏன் உள்ளே போகிறதா இப்படி வெளியே கொடுக்குறதாங்க? உள்ளே போயிடலாமா? போங்க போங்க. கையில் கொடுத்தோன்னா செய்யாதா? ம் கையில் கொடுத்தாலும் இல்லை டப்பாவோட கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து வீசி கூட விடுங்க. இங்கே வரவே மாட்டேது. இங்கே கோழி கிட்டக்கே வர மாட்டேது. பாத்திரம் பறந்து வந்துச்சு அப்படியே. கூட கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாப்பா 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 பா பா பாப்பா கொத்துது இதுவும். டப்பா வச்சுடும் கீழே அப்படியே. வீசலாமா அப்படியே? அப்படியே வீசி விடுங்க. வீசி விட்டுலாம். சரி கரெக்டாக சாப்பிட்டோம் அரிசியை. கம்மியாக தெரியும். நேற்று நான் லீவ் போட்டேன். இருக்கு நிறையா. இங்கே வந்து வாத்து, அடுத்தது கோழி, குதிரைலாம் கிடையாது. அதுமாதிரி நீங்கள் ஃபோட்டோலாம் சூப்பராக எடுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார வச்சு அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த இடத்துல அந்த மாதிரி இந்த இடத்துல அங்கே பாருங்கள் அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். அடுத்து இந்த இடம் பாப்பா இந்த இடத்துல மர குதிரை மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அழகாக உட்கார வச்சு ஃபோட்டோ எடுப்போம். பாப்பா பிடிச்சிக்க. டக் 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 குதிரை ஓடுவியா? பயமாக இருக்கா? ஜாலியாக இருக்கா? ஓகே பாப்பா இந்தாப்பா அதான் கீழே போட்டு சாப்பிட்டு ஃப்ரீயா. சரி இந்த கீழே போட்டு சாப்பிடுப்பா. சாப்பிடு. இது வந்து முள்ளங்கி. கீழே ஒரு முள்ளங்கி இருக்குது, பூத்து இருக்கு. அப்படியே இன்னும் வளரணும். அது அவ்வளோதான் சார். அவ்வளோதான். இது நாள் ஆனதுனால இந்த வெளியில் தெரியுது. பூ வந்துடும் நாள் ஆச்சுன்னா. இப்போ வந்து அடுத்து இது போட்டிருக்கோங்க. கேரட் இது வந்து முள்ளங்கி தான் சார். ஸோ இதுவும் முள்ளங்கி தான். அடுத்து தான் கேரட்டா? சரி சரி. அங்கே உள்ளதும் கேரட்டு முள்ளங்கி ஒன்றா போட்டிருக்கோங்க. ஓகே ஓகேங்க. அடுத்தது போவோம். அப்படியே வாங்க. இந்த லைனில் போயிடலாமா? அப்படியே ஓடுற அந்த பயப்பட மாட்டேன். ஓடு பால்டு எங்கே பண்ணும் பாலா? வெளியே வந்துட்டு. சரி அப்படியே மேலே ஏறுங்க. ஏபிசிடி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஜீடா இது ஜி ஆச்சு. ரிவைஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க வந்தாங்கன்னு வச்சுங்க ஜாலியாக ஏபிசிடி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்தது அப்படியே வந்தோம்னா இங்கே ஃபிஷ்ஷிங் வெல். ஃபிஷ்ஷிங் வெல்லாம் கிணறு. வாங்க. காயின் போட்டால் தண்ணி வருமா? பிளஸிங்காக காயின் போடுறது. ஓகே ஓகே. பிளஸிங்னா அது கிணறு ப்ளஸ் பண்ணுமா? அப்படி இல்லைங்க சார். நம்ம மனசில் ஒன்று நினச்சிட்டு காயின் போட்டால் நடக்கும். அப்படின்ட்டு ஒரு இது. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். காயின் போட்டு பார்ப்போம். இல்லை சரி நினச்சிருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஓகே. மரத்தில் செஞ்ச வண்டிங்க இங்கே பாருங்கள். வண்டி ஓட்டுங்க, உட்காந்து ஓட்டுங்க. அப்படியே வச்சுக்க சும்மா. இதுதான் ஹேண்ட்பர். ஓட்டுங்க வண்டியை. வாத்தெல்லாம் பாருங்க என் கூட வந்துட்டு இருக்கு அப்படியே ஜாலியாக. அடுத்தது வந்து இந்த மர வீடு ஒன்று வச்சுருக்காங்க, ட்ரீ ஹவுஸு. அது உள்ளே போகிறோம். அப்படியே வாங்க ஏறுவோம். வாங்க வாங்க. மர வீடு. தூக்கி விட்டாச்சு. மர வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மர வீட்டுக்குள்ளே அழகா செம்மையாக இருக்குது. ஜன்னல்லாம் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. அப்படியே காற்று வருது நல்லா ஜில்லுன்னு உள்ளே கொஞ்சம். அப்படியே இங்கே ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க அப்படியே நடந்து போகிறதுக்கு. அந்த இதில் இருக்குது நடந்து போகிறதுக்கு. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு மரம் இருக்குது பாருங்கள் பாதியா. சறுக்குங்க ஜாலியாக. இதில் நான் அப்படி சறுக்குவேன். சின்ன பிள்ளைங்க சறுக்குங்க. போடா பயப்படக்கூடா. ரொம்ப நடிக்கிறா. வரலாம் சார். நான் அப்படி சறுக்குவேன். போடா சறுக்கவே மாட்டேங்குது. அடுத்து அப்படியே இங்கே பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அதில் அப்படியே வாக் போகிறவாங்க. அப்படியே பாருங்க பிரிட்ஜு.
பயமாக இருக்கு பயமாக இருக்கு அப்படியே. திரும்ப திரும்ப அப்படியே திரும்பிட்டாங்க. ஆஹா எல்லாம் ஷேக் ஆகுது. டைட்டாக கட்டிருக்காங்க போல இருக்குங்க. ஷேக் ஆகுது. பயமா இருக்கா? நீ மட்டும் தனியாக போ. பயமா இல்லையா உனக்கு? எதுவும் பிடிக்காம போனோம். எதுவும் பிடிக்கூடாது. நான்லாம் எதுவும் பிடிக்காம போகிறேன் பார்த்தியா? அப்பா ஏமா பின்னாடி போப்பானே. எதுவும் பிடிக்காம அப்படியே வரணும் ஜாலியாக. அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்கள் அழகாக டேபிள் சேர் வச்சுருக்கேன் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே என்னங்க ஊஞ்சல் அடுத்தது குழந்தைங்களுக்கு. வாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கிட்ஸுக்கு தான் எல்லாமே, நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கொடைக்கானல் வந்து இப்போ வந்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்கள தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க. ஆட்டுங்க ஆட்டி விடணுமா? தள்ளுங்க. ஆட்டி விடுறோம். அப்பா கிட்ட விட்டு சரி. வா 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 வாப்பா வாப்பா இங்கே பாரு. புல்லு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. இந்த புல்லு கீழே போட்டான்ப்பா. ரொம்ப பாருங்க பயங்கரமாக இருக்கு. ஒன்றும் செய்யாது. புசு புசுன்னு இருக்கு. அப்படியே ஃபுல்லாக மேலே வந்து உண்ணி மாதிரி இருக்கு எல்லாம். என்னமோ உண்ணி தான் பூச்சி மாதிரி இருக்குது. பாருங்க சின்ன டப்பாவில் அரிசி இருக்குது. நம்ம எப்படி ஓடி வருது பாருங்க. பாருங்க வா இங்கே பாருங்க. போடுங்க சாப்பிடுங்க ஜம்முன்னு. எப்படி சாப்பிடுது பாருங்க. எவ்வளோ வாங்கம்மா டப்புன்னு. இங்கே இருக்கு பாரு. டப்புன்னு இருக்கு பார்த்தியா? இல்லை வாங்க இங்கே வாங்க. சாப்பிடுங்க. இல்லை இந்த கிளைமேட்டுக்குலாம் புசுன்னு இருக்கு அப்படியே எல்லாம். இது நம்ம என்ன ஆடு? இது நம்ம ஆடு தானே. இது சாதா ஆடு தான். நல்லா புசுன்னு இருக்கு பாருங்க. மண்டை இங்கெல்லாம் முடியிருக்கு பாருங்க. நல்லா சுழி இருக்கீங்க. சேட்டை தலையில் சொல்லி தான் சேட்டை நடத்தமா. அப்புறம் எனக்கு 2 சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுறது? ஆனால் பயங்கர சேட்டை அப்படின்னா. என்ன செடி தாங்க? இது வந்து பெப்பர்மெண்ட்டுங்க சார். பெப்பர்மெண்ட்டுங்களா? சரி. இது வச்சு எதுக்கு இது? டீ போட்டு கொடுப்போம் உங்களுக்கு. ஓ எங்களுக்கு டீ போட்டு தரீங்களா? அது சரி. இல்லை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே எங்களாம் டீ போட்டு தராங்க சாப்பிட்றதுக்காக. லைட்டாக சாயை பற்றி போடணும். லைட்டாக டீ தூள் கொஞ்சம் லைட்டாக போடணும். இந்த இலையும் போட்டு வந்து போட்டு சரி கொதிக்க வச்சு இறக்க போகிற நேரத்தில் வந்து லெமன் புளிஞ்சு விட்டுருங்க. சுகர் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டோ அந்த அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிங்க. சுகர் அப்படியே ஓகே சரி ஓகே. வச்சுக்கிறீங்க. கையில் வச்சுக்கோங்க அப்படியே. அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்டீம் வாக்குங்க. ஸ்டீம் வாக்குனா அந்த தண்ணி இங்கே ஓடிட்டுருக்கோம். இங்கே படியெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அப்படியே கீழே இறங்கி அழகாக அந்த தண்ணியில் வந்து வாக்கு போகிறது தான். தண்ணியெலாம் சுத்தமாக இருக்குது பாருங்கள். உள்ளே இந்த கூழாங்கல்லாம் தெரியுது ரைட்டாக அப்படியே. தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. எப்பொழுதுமே தண்ணி வருவீங்க பாருங்க. சரி மழைக்கு வந்து நிறையா மழை பெஞ்சா நிறைய தண்ணி வருமா இங்கே வந்து. அது எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும். இருந்தாலும் இப்போ தண்ணி எல்லாம் சுத்தமாக இருக்குது. அதில் ஜில்லுன்னு இருக்கும் போல தண்ணி. அப்படியே வாக் பண்ணலாம். ஷூவெல்லாம் அவுக்கணும் வர. அதுக்கு தான் வாங்க மேலே போதும் வாக் பண்ண வேணாம். அடுத்த முயல் பாருங்கள். வந்த உடனே பாருங்கள் அப்படியே ஏஞ்சி நிற்கிது. இது பாருங்க போட்டிருக்காங்க பாருங்கள். ரேபிட் வந்து தூக்க விடாது போட்டிருக்காங்க. டோன்ட் கேரி த ரேபிட்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள வா இங்கே வா. ஒரு 2 முயல் தான் இங்கே இருக்கு. முயலுக்கு அப்படி நம்ம ஃபீட் பண்ணுவாங்க. சாப்பிடுங்க. பாருங்க வாயெல்லாம் மாதிரியா இருக்குது. இல்லை சாப்பிடுது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுது. நல்ல முயலாக இருக்குது.
அப்படியே வந்து அடுத்ததாக கடைசியாக வந்து இந்த பானில் வந்து மீன்லாம் வச்சுருக்காங்க அழகா. இந்த மீனுக்கு வந்து அப்படியே பொறி போடுறோம். வாங்க வருதானே பார்ப்போம் மீன்லாம். வருது பாரு மீன்லாம், சாப்பிடுதா பாரு பொரியலாம். கலர் கலராக இருக்குது மீன் பாருங்க. நீ போடு பந்தாவா அப்படி தூக்கி போடு, கிட்ட கிட்ட போடு. இப்படி பயப்படுறா மீனுக்கு? ஏன்ப்பா மீன்லாம் சாப்பிட்றோம் நல்லா, மீன் மட்டும் ஃபிஷ் ஃப்ரீயாக கொடுங்க, ஃபிங்கர் ஃபிஷ் கொடுங்கன்னு கேட்குறேன். சாப்பிட்றா நல்லா. அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ணியாச்சு இங்கே உள்ள ஃபார்மில் உள்ள அனிமல்ஸ்க்குலாம். அப்படியே இங்கேருந்து அந்த இலெல்லாம் பறிச்சாங்கல்ல, நமக்காக டீ போட்டாங்க. அவங்க வந்து டீ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, டீ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் உட்காருப்பா. இதுதான் அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுங்க. அதுக்கான பாதையெல்லாம் பாருங்களேன், பாதையில் மட்டும் ஜல்லிலாம் போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாதையில். அப்படியே இந்த இதெல்லாம் நம்ம நடந்து வரணும். மற்ற இடத்துல நடக்கலாம் பாசி பிடிச்சிட்டு நிறைய இடத்துல வழுக்கும் லைட்டாக உங்களுக்கு நடந்தீங்கன்னா. இன்னொன்று இந்த இடம் உள்ளே வந்தோன்னே பாருங்கள், சுற்றிலுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செடி தான் இருக்குது எல்லாமே. செடி இந்த சைக்கிளில் பாருங்கள், சைக்கிள்லேயும் அந்த செடி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. அப்படியே செம வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இடம் வந்து. அப்படியே உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மரக்கட்டையிலே அழகாக வச்சுருக்காங்க அந்த இடம் பாருங்கள். கேம் இது வந்து எப்படி விளாட்றது எனக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நம்ம வந்து வேலையை பார்ப்போம். ஹேண்ட் வாஷ் பண்ண பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், செம்மையாக வச்சுருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்த பாருங்கள். அப்படியே இதில் பூவெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பா இந்த இடத்துல தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா அந்த செடியெல்லாம் நம்ம இதெல்லாம் தொடுறோம், அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ணுறோம்ல உங்களுக்கு. அதனால் நல்லா சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? நான் மீனுக்கு போட்டேன்ல. ஆமாம், அதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். பண்ணுங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. அழகாக உட்கார்றதுங்க. டேபிள் சேர்லாம் போட்டுருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. இது அப்படியே நம்ம உட்காருவோம் ஜாலியாக. வந்தது என்னமோ குழந்தைக்காக வந்தது, ஆனால் வந்து அனுபவிக்கிறது நம்ம தான் இருக்கோம். என்ன பண்ணுறது? என்ன பிஸ்கெட்டா? பெருசாக இருக்குது பிஸ்கெட்டு. நான் சாப்பிட்றேன் பிஸ்கெட் வேகமா. இருங்க, வாயை தொடச்சிங்களேங்கம்மா. வாயில் ஏதோ இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல. தொடங்க. என்ன சாப்பிடுங்க பிஸ்கெட். ஹேண்ட் பண்ணிங்களா? நான் தொட்டு சாப்பிடுறேன். டீயை தொட்டு சாப்பிட்றீங்களா? ஓகே, டீ வரட்டும். டீ சுகர் தனியாக போட்டுருவீங்க? சரி, ஓகே. போட்டிருக்கு சார், உங்களுக்கு பத்தலாம் போட்டுருங்க. சரி, ஓகேங்க. என்னப்பா இது பயமாக இருக்குது? டே என்ன இது? இந்த பொம்மையா? இப்போ தான் ஹேண்ட் வாஷ் பண்ண உனக்கு. டீ சாப்பிட்றதுக்கு, பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு. என்கிட்ட ஏன் கொடுக்குற? அப்புறம் அங்கே போய் எடுத்து வந்துட்டு போப்பா. இந்த டீ டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரிஜினல் டீ மாதிரியே இருக்குது. அப்படியே அது பெப்பர்மின்ட் டீ. நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்குது. 3 ரோசஸ் மாதிரி கிடையாது, ஒரிஜினல் டீயாக இருக்குது. அப்படியே அது குடிக்கிறதுக்கு. என்ன உங்களுக்கு வேணும்? ஜாலியாக விளாண்டுருக்காங்க பிள்ளைங்க. அப்படியே தனியாக வந்தப்போ ஜாலியாக விளாட்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? அப்போ செம்ம ஜாலியாக இருக்கும்ல. நல்லா கேங்காக வந்தீங்கன்னா, அண்ணனோட வந்தீங்கன்னா செம்மையாக ஜாலியாக விளாடுவீங்க. ஓகே, பை பை. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. டீ சாப்பிட்டாச்சு, பிஸ்கட் கொடுத்தாங்க, எல்லோரும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அதேமாதிரி குழந்தைங்க பெயிண்டிங்லாம் இங்கே இருக்குது. குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இங்கே பெயிண்டிங் பண்ணுவாங்க சூப்பராக. அடுத்தது இந்த ஃபார்மில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பிடிச்சது வந்து இந்த இடம் தான். பா அப்படி சூப்பராக இருக்குது. அது இந்த சினிமாலெலாம் வரும்ல, அது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே உங்களுக்கு அழகாக இந்த இடத்துல ஒரு கட்டலை போட்டு ஜம்முன்னு படுத்து வீடு செட் பண்ணிட்டு இங்கே படுத்து தூங்கலாம் போல இருக்குது. அப்படி இருக்குது உண்மையிலே. நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எல்லாமே போடுறேன். சரிங்களா? அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.